And welcome to all the viewers to this Caregiver Advocacy 9th series. என் பேரு சௌந்தர்யா. I'm a psychologist. And the caregiver expertise-ல we have Dr. Niraimadi. Ma'am is a research consultant. Welcome, ma'am. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதம் இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டாபிக்ல நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோஸ், மீட்டிங்ஸ், செஷன்ஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களோட சாட் பாக்ஸ்ல அது நாங்க இந்த யூடியூப் சேனல் போடுறோம், பேர் போடுறோம். அதுல எல்லா வீடியோஸுமே யூ கேன் செக் தட் அவுட். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் த வெப்சைட் ஆல்சோ. எங்களோட நியூஸ் லெட்டர்ஸும் அதுல தான் நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். அலாங் வித் தட் எங்களோட மெயில் ஐடியும் சாட் பாக்ஸ்ல போடுறோம். ஸோ உங்களுக்கு எனி டைப் ஆஃப் சப்போர்ட், என்ன ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், என்ன queries நீங்க கேட்கணும்னாலுமே அந்த மெயில் ஐடிக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதம் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா நமக்கு எல்லாமே தெரியும். கேன்சர் இஸ் ஒரு ப்ராட் டேர்ம் தான். பட் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிற சைட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற கேரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு யூனிக் தான். பிகாஸ் ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்க்கு கொடுக்குற கேர் நம்மளால ஓரல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அதே சேம் A to Z கேர் அப்ளிகபிள் ஆகும்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டும், ஒவ்வொரு கேர் கிவருக்கும், அவங்க பார்த்துக்கக்கூடிய நபருக்குமே எல்லாமே ஒரு ஸ்பெஷலான ஒரு நீட்ஸ் தான் நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த விதத்துல ஒரு பராமரிப்பாளரா என்ன மாதிரியான பேசிக்கான ஒரு நர்சிங் ஸ்கில் நாம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அபார்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் கேர், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் அவங்கள கொண்டு போகும்போது என்ன பேசிக்கான ஒரு நர்சிங் ஸ்கில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நமக்கு இதை பத்தி நமக்கு எஜுகேட் பண்ற விதத்துல இன்னைக்கு வி ஹாவ் எக்ஸ்பர்ட் வித் அஸ். We have Mrs. Amala Lucas. Ma'am is a retired nursing professor in Christian Medical College, Vellore. Actually, she has 23 years of experience in oncology and hematology. So, இந்த டாபிக்கு இன்னைக்கு நமக்கு பேச போறதுக்கு மேம விட யாருமே ரைட்டா இருப்பாங்கன்னு we don't think so. So, we are very glad that you agreed to do this meeting with us, session with us. Thank you so much, ma'am, and welcome. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஆல் த வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. இல்லை கடைசியாக மீட்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் உங்களோட மைக் ஆன் பண்ணி கேளுங்க. நாங்கள் மேம் கொஸ்டின்ஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க உங்களோட கேள்விகளை. ஸோ என்னோட முதல் கேள்வி மேம், ஸோ இப்போ ஜென்ரலாக வீட்டில் பேஷண்ட்டை பார்த்துக்கும் போது என்ன மாதிரியான பேசிக் திங்ஸ் எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்க்கு அவங்களுக்கு பெட் சோர் வராம இருக்க ப்ரிவென்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்கறதா அந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பிளஸ் ஊன் கேர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்கா ஒரு கேர் கிவர் தெரிஞ்சுக்கணும் மேம்? Thank you, Soundarya. Thank you for the opportunity. Can you hear me? Yes, ma'am. Yes. Okay. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி, மிஸ் சௌந்தர்யா சொன்ன மாதிரி, கேன்சர் நீடு, அவங்களோட ப்ராப்ளம் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தது. நம்ம யாருக்குமே இப்படி ப்ராப்ளம் இதே மாதிரிதான் எல்லாருக்கும் இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அதனால அவங்களோட நீடு கூட ரொம்ப தனித்தன்மை. அதனால இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்னோட ஹாஸ்பிட்டல் நான் கோட் பண்றேன், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப எப்படின்னா நம்ம அவங்கள யாரு அவங்கள வீட்டுல வச்சு கவனிக்க போறாங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தயார்படுத்தணும். ஏன்னா இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு நாள் இருந்தாங்க, வீட்டுல போகும்போது இப்ப அவங்களே தான் தனியா பாத்துக்கணும் பேஷண்ட்டை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கண்டிப்பா மெடிசின் கொடுக்கறதே ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. அதுல என்னன்னா எந்த மெடிசின் எந்த நேரத்துல கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கணுமா, சாப்பிட்றதுக்கு பின்னாடி கொடுக்கணுமா, அதே மாதிரி இந்த ஒரு மாத்திரை எடுக்கும் போது அதோட பக்க விளைவுகள், அட்லீஸ்ட் மெயின் பக்க விளைவுகள் என்ன வரலாம், அவங்க அந்த மாத்திரையை கொடுத்துட்டு என்ன பேஷண்ட் கிட்ட அப்சர்வ் பண்ணணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பேஷண்ட்டை அழைச்சிட்டு போகணும் வீட்டுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு மெடிசன் நம்ம நினைச்சுக்கிறோம் மெடிசன் கொடுக்கறதானே அது ரொம்ப சாதாரணம், கண்டிப்பா கிடையாது. நான் சொன்ன மாதிரி இத்தனை பாயிண்ட்டையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பேஷண்டால டேப்லெட்டை விழுங்க முடியுமா, அது ஒண்ணு அவங்க அசஸ் பண்ணணும். பேஷண்ட் விழுங்க முடியலன்னா அதுக்கு ஆல்டர்னேட் என்ன,
ஒருவேளை லிக்விட் மெடிசனா இல்ல சிரப் மெடிசனா வாங்கிட்டு போகணுமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து, இதை அடுத்துதான் அவங்க கேட்கணும். இப்ப மெடிசன் அவங்க எடுக்கும்போது சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுக்கிற மெடிசனை அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த டேப்லெட்டை கொடுக்கணும். சாப்பிடுறதுக்கு அப்புறம் எடுக்கணும்னா அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உட்கார வச்சு முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்ல அவங்க ரொம்ப படுத்த படுக்கையா தான் இருக்காங்கன்னா பின்னாடி யாராவது சப்போர்ட் பண்ண வச்சோ இல்ல 2 3 தலையணை வச்சியோ மெடிசனை கொடுக்கணும். படுக்க வச்சு எதையுமே கொடுக்க கூடாது. அதே மாதிரி மெடிசன் இப்ப வந்து எடுக்கும்போது ஒரு கவர்ல இருந்து அந்த டைரக்ஷன் அந்த கவருக்கு மேல எழுதி இருக்கிறத கிளியரா படிச்சுக்கணும். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச லாங்குவேஜ்ல தமிழ் தான் அவங்களால படிக்க முடியும்னா தமிழ்லயும் எழுதி வாங்கிக்கணும். எத்தனை வேலை எத்தனை மெடிசன் அந்த மாதிரி கரெக்டா எழுதி வாங்கிக்கணும். ஒரு டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் மெடிசன் அந்த கவருக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த மெடிசன் எடுக்கணும். இப்போ ஒரு கவர் மாத்தி இன்னொரு கவர்ல வச்சுட்டாலும் மாத்திரை மாத்தி வச்சுட்டாலும் அதுல பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி நிறைய கவனமா இருக்க வேண்டியிருக்குது. மருந்து கொடுக்கறதுலயே நிறைய கவனமா இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேஷண்ட் ஒரு வேளை டயபெட்டிக் இருக்கலாம், சுகர், அவங்களுக்கு சுகர் டேப்லெட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன அசஸ் பண்ணணும்? கொடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை சுகர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல குறைஞ்சா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும், திடீர்னு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, மயக்கமா இருக்காங்க, ட்ரௌசியா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமா இதெல்லாம் அவங்க வந்து பேஷண்ட்டை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ மெடிசன் கொடுக்கறதுலயே அவங்க நிறைய தெரிஞ்சுட்டு கிளியரா ஒரு கான்பிடென்ட் ஆனாதான் மெடிசன் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்களா, அடுத்து நீங்க ஒண்ணு கேட்டீங்க, எப்படி படுக்கை நோய், பிரஷர் இன்ஜுரினா படுக்கை நோய், படுக்கை புண்ணு. படுக்கை புண்ணுன்னா இப்போ வந்து அவங்க படுத்துட்டே இருக்காங்க பெட்ல, அவங்க எழுந்து நடமாடுறதே இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து படுக்கை புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு படுக்கை புண் இல்லைன்னா அழுத்த புண், அழுத்தத்தினால வர புண், அதனால அழுத்த புண் கூட சொல்லலாம். அது வந்து முதல்ல அவங்க வந்து எந்தெந்த இடம் ரொம்ப ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கணும் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம நேரா படுத்துட்டு இருக்கும்போது நம்ம தலை பின்னாடி கான்ஸ்டன்டா ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டை, முதுகு, இடுப்பு, நம்ம பட்டக்ஸ், முட்டிக்கை, அதே மாதிரி முட்டிக்கால் கூட, கணுக்கால், இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஹோல் பாடி வெயிட் இந்த 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 எலும்பு ப்ராமினன்ட் சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால படுக்கை புண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இது எப்படி தடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, எப்படி நம்ம வராம பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்கள பொசிஷன் மாத்தி மாத்தி படுக்க வைக்கணும். ஒரு பக்கம் ரைட் சைடுனா அடுத்த பக்கம் லெஃப்ட் சைடு, அப்புறம் கொஞ்ச நேரம் பிளாட்டாவும் படுக்க வைக்கலாம். இது ஒண்ணு பண்ணணும். அப்படி மாத்தி மாத்தி படுக்க வைக்கும்போது அவங்க எல்லா இடமும் வந்து எப்படி இருக்குது அந்த இடம்லாம், நான் சொன்ன இடம்லாம் அவங்க கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடலாம். இல்ல ரொம்ப வேகமா தேய்க்க வேண்டாம், லேசா தேய்ச்சி விடலாம். அது ஒண்ணு செய்யலாம். ரெண்டாவது வந்து ஆஹ் ஆஹ் இன்னொன்னு, டெய்லி அவங்கள வந்து குளிக்க வைக்கணும், நல்லா சுத்தமா வைக்கணும். அப்புறம் நல்ல நிறைய அவங்களுக்கு இப்போ சாப்பிடுறாங்க அப்படின்னா சாப்பாடு இல்லாம நீர் ஆகாரமா நிறைய கொடுக்கணும். அப்படி தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி நிறைய அவங்க குடிச்சா இந்த ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து மாய்ஸ்டா இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. ட்ரை ஆனாலும் ஸ்கின் வந்து ரொம்ப சொர சொரப்பா இருக்குது, ரொம்ப ட்ரையா இருக்குதுன்னா அது வந்து ஸ்கின் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்க செய்யணும். அதே நேரம் வந்து இன்னொன்னு, இப்ப ரொம்ப தோல் ரொம்ப ட்ரையா இருக்குதுன்னா அவங்க என்ன செய்யலாம்னா குளிக்க உடம்பு நல்லா தொடச்சி வச்சுட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து அவங்க ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு கூட நல்லா மசாஜ் பண்ணலாம். அப்படி மசாஜ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா படுக்கையை வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும், இல்லாட்டி எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க இப்ப தரையில படுக்க வச்சாலும் இல்ல பெட்ல படுக்க வச்சாலும் எந்த படுக்கைனா அந்த படுக்கை வந்து சுத்தமா இருக்கணும். அந்த ஷீட் எல்லாம் வந்து சுருக்கம் இல்லாம ஈரம் இல்லாம பாத்துக்கணும். அப்ப அவங்க வந்து ஒரு சிலவங்க வந்து படுக்கையிலே ஒரு வேளை டாய்லெட் கூட போயிடலாம், இல்ல யூரின் ஒண்ணுக்கு போயிடலாம். அப்படிலாம் இருக்கும்போது அதை உடனுக்கு உடனே கிளீன் பண்ணி விடணும். அப்படி ரொம்ப நேரம் ஈரத்துல அவங்கள விட்டுறக்கூடாது. அப்படி ஈரத்துல விட்டாலும் அதுவும் புண்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப புண்ணு வந்துருச்சு, அதை என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது.
அப்ப என்ன பண்ணணும்னா அந்த புண்ணு வந்து தோல் பிஞ்சிருச்சு, பிஞ்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேசா வந்து புண்ணாயிருச்சு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், டெய்லி வந்து நல்லா அதை சுத்தமா வச்சுக்கணும், கிளீன் பண்ணணும். உப்பு தண்ணி இல்லைன்னா சலைன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு வாங்க முடியும் அப்படின்னா நீங்க சலைன் வச்சு அந்த இடத்த வந்து நல்லா சுத்தமா வச்சு அந்த இடம் வந்து காத்து நல்லா போற மாதிரி கொஞ்சம் திருப்பி படுக்க வச்சு ஒரு பில்லோ கூட ஒரு தலையிலெல்லாம் பின்னாடி வச்சாக்க அது வந்து திருப்பி அவங்க ஃபிளாட்டா வராம பாத்துக்கலாம். அப்படின்னா நேரா படுத்துக்காம ஒரு பக்கமா திரும்பி படுக்க வைக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் வந்து நம்ம பொசிஷன் திருப்புறப்பெல்லாம் அந்த இடம் எப்படி இருக்குது, மோசமாயிட்டு வருதா இல்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதா அதை பார்க்கலாம். இப்ப நம்ம அது வந்து வெறும் தோல் மட்டும்தான் பிஞ்சு இருக்குது, ரொம்ப ஆழமா இல்லை அப்படின்னாக்க நம்ம தேங்காய் எண்ணெய் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி ரொம்ப நம்ம கிளீன் பண்ணி சுத்தமா அந்த இடம் வச்சிருந்தா புண்ணு ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து உணவு முறையும் நம்ம நல்ல ஒரு சத்தான ஆகாரமா அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் வந்து அந்த இது புண்ணெல்லாம் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப அந்த புண்ணு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, கலர் மாறுது, அதெல்லாம் வந்து நோய் தொற்றுக்கான அறிகுறி. அப்ப பார்த்தா அவங்களுக்கு ஜுரம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது டாக்டரோட நீடு அந்த நேரத்துல கண்டிப்பா தேவை. இப்ப சுத்தமா இருக்குது வீட்டுல நல்லா கிளீன் பண்ணி நல்லா அது சரி பண்ண முடியும்னா நீங்க மேனேஜ் பண்ணலாம். மற்றபடி டாக்டர்கிட்ட கண்டிப்பா போயே ஆகணும். இப்போ நம்ம வந்து அந்த அந்த புண்ணு வந்து டெய்லி நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது, அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்ல மோசமாயிட்டு வருதா, அதையும் நம்ம எல்லாமே பார்க்கணும். இது எல்லாம் செய்யும் போது நம்ம டெய்லியும் வந்து நம்ம கைய நல்லா சுத்தமா சோப்பு தண்ணி வச்சு சோப்பு வாட்டர் வச்சு கழுவிட்டு தான் பேஷண்ட்டுக்கு நம்ம கேர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 தேவையும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்படி நம்ம பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க மேடம். உங்களோட பாயிண்ட்ஸ் நிஜமாவே ரொம்ப பிராக்டிக்கலா நாங்க எப்படி வந்து வீட்ல இருக்கிற எங்களோட ஸ்கில்ஸை வச்சு பண்ண முடியும்ன்றத தெளிவா சொன்னீங்க மேடம். எங்களுக்கு முக்கியமா இப்ப வந்து எல்லா கேர் கிவர்ஸ்க்கும் இருக்கிற பயம் என்னன்னா, இந்த ரயில்ஸ் டியூப் யூஸ் பண்றாங்க, ஃபீடிங் ஜிஜிராஸ்டமி யூஸ் பண்றாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட், கெத்தீட்டரு, அதுக்கப்புறம் கொல்னோஸ்டோமி பேகு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையில ஒவ்வொரு கேர் கிவருக்கும் அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப பயமா இருக்கு. கண்டிப்பா. தப்பு பண்ணிடுவோமோ, இல்ல இதனால இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, இல்ல தனக்கே இன்ஃபெக்ஷன் வந்துருமோ, இல்ல பேஷண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுல வந்து எப்படி வந்து ஒரு கேர் கிவர் இந்த மாதிரி ஒரு அடிஷனல் சப்போர்ட்டோட இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கேர் கொடுக்கறதுங்க டாக்டர் வீட்ல? சரி, இப்போ நம்ம முதல்ல வந்து ஒண்ணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ரயில்ஸ் டியூப் ஃபீடிங் அப்படின்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து வாய் வழியா சாப்பிட முடியல. அப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம சாப்பாடு கொடுத்தே தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம மூக்கு வழியா டியூப் வச்சு அந்த டியூப் வந்து வயிற்றுக்குள்ள போகுது, வயிற்றுக்குள்ள டியூப் நமக்கு இருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த டியூப் கண்டிப்பா வயிற்றுலதான் இருக்குதா இல்ல வேற வேற இடத்துக்கு மாறிடுச்சா இல்ல வெளியே வந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு நிறைய முறை இருக்குது. ஸோ வீட்ல நம்ம எப்படி செக் பண்ணணும், இந்த டியூப் கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா வயிற்றுல இருக்குதான்னு ஷுவரா செக் பண்ணிட்டு தான் ஒரு ஒரு முறையும் ஃபீடு நம்ம கொடுக்கணும். ஸோ எப்படி செக் பண்றது, ஒண்ணு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கிண்ணத்துல தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டியூபை நம்ம அந்த மூடி இருக்குது இல்லையா, அந்த மூடியை கழட்டிட்டு நீங்க அந்த தண்ணிக்குள்ள வைக்கணும். தண்ணிக்குள்ள வைக்கும்போது காத்து பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் மாதிரி வந்ததுன்னா அப்போ டியூப் கண்டிப்பா வயிற்றுல இல்ல. பபிள் வரக்கூடாது. பபிள் வருதுன்னா அது வந்து காத்து இந்த டியூப் வந்து கொஞ்சம் மேல வந்து ஒருவேளை இங்க நெஞ்சுக்குள்ள இங்க எங்கேயாவது இருக்கு, மூச்சு குழாய்க்கு உள்ள அந்த டிப்ல கூட இருக்கலாம் டியூப். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம டியூப் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ எவ்வளவு வெளியே இருந்துச்சு, எவ்வளவு நீளம் வெளியே இருந்துச்சு, இப்ப அந்த நீளம் ஏதாவது வெளியே வந்துட்டு இருக்குதா, அதை விட நீளமா இருக்குதா, அதையும் நம்ம செக் பண்ணணும். மூணாவது இன்னொரு எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்க அந்த சாப்பாடு கொடுக்க போறீங்க இல்லையா, கஞ்சியோ ஏதோ கொடுக்க போறீங்கல்ல, அதை சிரிஞ்சு வச்சு கொடுப்பீங்க. அந்த சிரிஞ்சு பிஸ்டனோட சேர்த்து நீங்க அந்த டியூப்ல கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து பாருங்க. உள்ள இருந்து இழுத்து பார்த்தாக்க வயிறுல இருக்கிற கண்டென்ட் வந்து அந்த டியூப்ல உங்களுக்கு வந்ததுன்னா தெரிஞ்சதுன்னா
டியூபு வயித்துல இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் வீட்ல ரொம்ப வசதி இருக்குது, இல்ல படிச்சவங்க யாராவது இருக்காங்கன்னா, நீங்க ஸ்டெத்தஸ்கோப் ஹாஸ்பிட்டல்ல எப்படி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்றோமோ, அந்த மாதிரி நீங்க ஸ்டெத்தஸ்கோப் கூட வாங்கிட்டு, அதை நீங்க வயிறுல வச்சு இந்த லெஃப்ட் சைடு வயர்ல டியூப் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கொஞ்சம் இந்த சிரிஞ்சில் கொஞ்சம் ஏர் எடுத்து இப்படி புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த டியூப் வந்து நம்ம சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டதுன்னா டியூபு வயர்ல இருக்கு. இது ஒரு டைமும் செக் பண்ணாம ஃபீடு கொடுக்க கூடாது. இது ரொம்ப பேசிக். டியூப் வந்து வயர்ல தான் இருக்குதுன்னு செக் பண்ணணும். 2, இப்போ இந்த நம்ம மூக்குல வந்து நம்ம டியூபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த அடிசிவ் வந்து கரெக்டா இருக்குதா இல்ல லூஸா இருக்குதான்னு பார்க்கணும். அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். லூஸா இருந்ததுன்னா டியூப் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பாயிண்ட் டியூப் ஃபீடிங் வச்சுட்டா எத்தனை முறைக்கு எத்தனை ஹவருக்கு ஒரு முறை நம்ம ஃபீடு கொடுக்கணும். இப்ப நம்ம எப்படி நம்ம சாதாரணமா நம்ம 3 மீல்ஸ் சாப்பிட்றோம், காலையில மத்தியானம் நைட்டு. இந்த காலையில மத்தியானம் நைட்டு வந்து நல்லா ஹெவியா கொடுக்கலாம். ஹெவியா கொடுக்கலன்னா கஞ்சி அந்த மாதிரி நான் சொல்றேன் கஞ்சி எப்படி நாங்க ப்ரிப்பேர் பண்ணி அட்வைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியா கொடுக்கலாம். இன்பிட்வீன் 11 மணிக்கு 3 மணிக்கு இல்ல 3:30 மணிக்கு ஜூஸோ சூப்போ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா மாத்தி ஒரு ஹெவினா அடுத்து ஒரு லைட், ஹெவி லைட் அந்த மாதிரி கொடுக்கலாம். அது இன்னொன்னு வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டயட்டீஷியன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ அந்த உணவு தேவை, அவங்களுக்கு அளவு தேவை, எத்தனை எம்எல் கொடுக்க, எத்தனை லிட்டர், 1.5 லிட்டரோ 2 லிட்டரோ இல்லை எத்தனை கேலரி கொடுக்கணும், இது எல்லாமே நீங்க டயட்ரி கன்சல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க போகணும். அடுத்தது வந்து ஒரு டைமுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கலாம், எவ்வளோ அளவு ஃபீடு கொடுக்கலாம். ஒரு டைமுக்கு வந்து 150ல இருந்து 200 எம்எல் நீங்க அளந்து வச்சுக்கிட்டு கொடுக்கணும். இது ஒண்ணு டியூப் செக் பண்ணணும் வயர்ல இருக்குதான்னு. 2வது வந்து டியூப் வந்து கரெக்டா மூக்குல நல்லா ஃபிக்ஸ் ஆயிருக்குதான்னு செக் பண்ணணும். எத்தனை ஃபீடு ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து எவ்வளவு எம்எல் கொடுக்கணும், ஒரு டைமுக்கு எவ்வளவு எம்எல் கொடுக்கணும். நிறைய இடத்துல இந்த மெடிக்கல் ஷாப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெஷரிங் கிளாஸ் இருக்குது. மெஷரிங் கிளாஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா இது அது ஒரு டைம் நீங்க ஒரு கிளாஸ்ல கூட மெஷர் பண்ணிட்டு இந்த கிளாஸ் வந்து 150 எம்எல் இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணி வச்சுட்டா கூட அந்த கிளாஸ்ல நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி 150ல இருந்து 200 எம்எல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டியூப் ஃபீடு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் 30 எம்எல்ல இருந்து 50 எம்எல் வாட்டர் வந்து டியூப்ல நல்லா ஃப்ளஷ் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணா அந்த மூக்குல இருக்கிறது அந்த நம்ம கொடுக்குற சாப்பாடு எல்லாம் வயிறுக்குள்ள போயிடும். அந்த டியூப்ல வெறும் தண்ணி தான் இருக்கும். அப்போ டியூப் வந்து நமக்கு அடைப்படாது, பிளாக் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டியூப் இந்த ஃபீடு எப்படி கொடுக்கணும், பேஷண்ட்டை நம்ம எப்படி உட்கார வச்சு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்கள நேரா படுக்க வச்சு கொடுக்கவே கூடாது. பொசிஷன் இப்போ ஒரு சில வீட்டுல வந்து நிறைய அவங்களுக்கு முடியும்னாக்க மெடிக்கல் பெட், ஹாஸ்பிட்டல் பெட் வாங்கிக்கலாம். இப்படி பார்த்தா அவங்க நல்லா அந்த தலையை உயர்த்தி வச்சு ஒரு 30 டிகிரில இருந்து 45 டிகிரி வரைக்கும் ரைஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பிட கொடுத்ததுக்கு அப்புறமும் அதே நம்ம இது மாதிரி கொடுக்கணும். இந்த முறையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாக்க அதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களே கொடுத்து பழகணும். சிஸ்டங்களோட ஹெல்ப்போட சிஸ்டங்க இருக்கும்போது அவங்க கொடுத்து பழகுனாக்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்ப வீட்டுல போகும்போது அவங்க தனியா செய்யலாம். அது அடுத்தது இந்த ஃபீடு கொடுத்துட்டு அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஏதாவது வயிறு உபசம் இருக்குதா இல்ல வாமிட் ஏதாவது பண்றாங்களா, அப்புறம் அவங்க டாய்லெட் எப்படி போறாங்க, லூஸ்டுலா ரொம்ப என்னது பேதி ஆகுதா, இல்ல அவங்களுக்கு மோஷன் போறதுக்கு கஷ்டமா இருக்குதா, இது எல்லாமே அவங்க வாட்ச் பண்ணணும்.
இது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து டாக்டர் ஹெல்ப் தேவை கேட்கணும். மேம் இப்போ இந்த மேம் கேட்ட மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கிறவங்க, கொலஸ்டமி பேக், இந்த ட்ரக்கியாஸ்டமி பேஷண்ட், அதுக்கெல்லாம் எப்படி மேம் கேர் கொடுக்கறது? ஓகே, இப்போ இன்னொன்னு சாரி ஜட்ஜினா, இது ரயில்ஸ் ஃபீடிங் இப்ப சொல்லிட்டேன், மூக்குல வழியா டியூப் ஃபீடிங் சொல்லிட்டேன். இப்போ வயிறுல வந்து ஜெஜினாஸ்டமி ஃபீடுன்னு சொல்லுவோம். அது வயிறுல வந்து டைரக்டா டியூப் வச்சு வயிறுல, அது ஆக்சுவலா சிறுகுடல்ல ஒரு பகுதியில டியூப் வச்சு நம்ம டைரக்டா ஃபீட் கொடுக்கறதுக்கு அப்படி மெத்தடும் இருக்குது. அப்போ அந்த மெத்தட்ல வந்து இது எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு வயிறு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம், வயிற்றுல அவங்களுக்கு கேன்சர் இருக்கலாம், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்படி ஃபீடிங் ஜெஜினாஸ்டமி பண்ணுவாங்க. இப்போ ஜெஜினாஸ்டமி ஃபீடு நம்ம கொடுக்கும்போது ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டியூப் அகெயின் திரும்ப நல்லா அந்த செக்யூர் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த டியூப் வெளியே வந்துருச்சுன்னா திருப்பி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். அது ஒன்று அவங்க டெய்லி பார்க்கணும். ரெண்டாவது வந்து அந்த ஜெஜினாஸ்டமி பக்கத்துல அந்த தோலோட கேர், ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கின் வந்து புண்ணாகாம பார்த்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இது எப்படி அவங்க பண்ணலாம்னா, டெய்லி அவங்க வந்து சோப்பு, நம்ம குளிக்கிற சோப்பு வச்சு அவங்க சுத்தி நல்லா சோப்பு அப்ளை பண்ணி நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு சுத்தமான துணி வச்சு தொடச்சி ட்ரையா வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணணும். ட்ரையல் ஸ்ட்ரிப் ஃபீட் பண்றதுக்கு எவ்வளோ, இப்போ வந்து அது சொன்ன 150ல இருந்து ஒரு 200 ml கொடுக்கலான்னு. ஆனா இங்க வந்து கொஞ்சம் அளவை குறைச்சிக்கணும். ஏன்னா இப்ப நமக்கு வயிறு வந்து ஒரு பேக் மாதிரி, அங்க வயிறு இருக்குது, ஆனா இப்ப இங்க ஜெஜனத்துக்கு வயிறு இல்லை, அது ஒரு குடல் மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு டைமுக்கு வந்து ஒரு 100 ml 125 ml அந்த மாதிரி கொடுக்கலாம். 200 mlலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து வாமிட் வர்றதுக்கோ இல்லை வந்து இதுவாகிறதுக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து அந்த அளவை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜெஜினாஸ்டமி ஃபீடு நம்ம தரும்போது நம்ம அது என்ன சொல்லுவோம்னா, ஈஸியா ஜீரணமாகிற ஃபுட்டு தான் அவங்க எடுக்கணும். அதுல வந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கு, ஒரு அவைலபிளா இருக்கு. நம்ம டயட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, ரிசோர்ஸ், அப்புறம் வந்து இந்த என்ஷோர், ஹை புரோட்டீன் பவுடர், இந்த மாதிரிலாம் விற்கிது. அப்போ அது வந்து அவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதை வாங்கிட்டு ரைஸ் கஞ்சியோட இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்க கொடுக்கலாம். அப்போ இந்த ஃபுட்டு வந்து ஈஸியா ஜீரணமாகும். அதனால இப்போ நமக்கு வயிறுல கொஞ்சம் இருக்கும்போது ரயில் டியூப் வழியா நம்ம தரும்போது ஃபுட்டு வந்து கொஞ்ச நேரம் வயிறுல ஸ்டே பண்ணி ஜீரணம் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. ஆனா இங்க வந்து நம்ம ஜெஜனாஸ்டமி ஃபீட் வந்து கொஞ்சம் ஈஸியா ஜீரணமாக்குற மாதிரி சாப்பாடு அவங்க கொடுக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்துக்குமே ரைஸ் கஞ்சி நான் சொன்னேன். ரைஸ் கஞ்சி எப்படி செய்யறது, நம்ம வீட்லயே இவங்க செய்யலாம். வீட்ல எப்படி செய்யலாம்னா, வீட்ல வந்து அரிசி மாவு எடுத்து அவங்களே அரைக்கலாம், வீட்லயே அரைச்சிக்கலாம். அரிசி மாவு எடுத்து அவங்க நல்லா கஞ்சியா நல்லா காய்ச்சணும், தண்ணியா நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு அது காய்ச்சி வரும்போது அவங்க என்ன பண்ணலைன்னா, இந்த பவுடர் ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அவங்க ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும்போது நம்ம என்ன ஆயில் சமைக்கிறோமோ, வீட்டுல நம்ம என்ன ஆயில் சமைக்கிறோமோ அந்த ஆயில் ஒரு ஸ்பூன் விடலாம், ஒரு ஸ்பூன் விட்டுக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிதமான சூட்டுல தான் கொடுக்கணும். மிதமான சூடு, ரொம்ப சூடாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனும் கொடுக்கக்கூடாது. மிதமான சூட்டுல அவங்க வந்து அந்த நம்ம வந்து அந்த சிரிஞ்சில ஊத்தும் போது தன்னால போகணும், இறங்கணும். அது வந்து நம்ம புஷ் பண்ணக்கூடாது, பிஸ்டன் வச்சு புஷ் பண்ணக்கூடாது. அது வந்து அது ரொம்ப தப்பு. அதனால அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கன்சிஸ்டன்சில தயார் பண்ணிக்கணும். அடுத்து இப்ப நம்ம ஜூஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஜூஸ் கொடுக்கும்போது அவங்க ஜூஸ் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வடிகட்டணும். வடிகட்டலைன்னா அந்த கொட்டையோ இல்லை அந்த ஜூஸோட அந்த ஃப்ரூட்டோட இதுவோ போயிட்டு டியூபை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க நிச்சயமா வடிகட்டி தான் கொடுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள் சூப்புக்கு பண்ணி கொடுக்கலாம், நான்வெஜ் சூப்பு கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்க ஃபில்டர் பண்ணி அப்புறம் தான் கொடுக்கணும். எந்த ஃபுட்டு கொடுத்தாலுமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு 30 ml இருந்து 50 ml அவங்க டியூபை வந்து நல்லா கிளீன் பண்ணணும். புஷ் பண்ணி தண்ணி இது கொடுத்து டியூபை நல்லா கிளீன் பண்ணணும், இல்லைன்னா டியூப் வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அவங்க கண்டிப்பா
ஒரு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சு செய்யணும். சரி, அடுத்தது வந்து இப்போ பேஷண்ட்டுக்கு வீட்டில் ஆக்சிஜன் சப்போர்ட்டு தேவை. இப்போ ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து நம்ம அது எப்படின்னா, ஆக்சிஜன் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும், ரொம்ப ஒரு குறுகிய காலத்துக்கா இல்லை அவங்க நிறைய நாள் ஆக்சிஜன் யூஸ் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ணணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர்ஸோட கன்சல்ட் வாங்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கலாமான்னு கேட்டுக்கலாம். ஆக்சிஜன் சிலிண்டர் அதே நேரத்துல எங்க அவைலபிளா இருக்குது, அந்த அந்த ஊர்ல இல்ல அந்த டிஸ்டன்ஸ்ல அவைலபிளா இருக்குதா ஆக்சிஜன் சிலிண்டர். ரெண்டாவது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல, இப்ப பேஷண்ட் நிறைய நாள் ஆக்சிஜன்ல இருக்க வேண்டியதா இருக்கும் வீட்டுல அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்டர் மெஷின்ஸ் இருக்கு. அது எப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனை அது எடுத்து கொடுக்கும். அப்போ ரொம்ப நாளைக்கு அவங்க ஆக்சிஜன் தேவை, சப்போர்ட் தேவை வீட்டுல அப்படின்னா இந்த ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்டர் வாங்கிக்கலாம். அதுவும் வந்து அவ்வளோ ரொம்ப ரேட் இல்லை. ஆனா இப்போ சிலிண்டரை விட அது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனே எடுத்து கொடுக்குது. ரெண்டாவது, எந்த எந்த மாதிரி ஆக்சிஜன் சப்போர்ட், மூக்குல சின்ன சின்ன டியூப் வந்து அது வந்து நம்ம நேசல் கேனுலான்னு சொல்லுவோம், அதுல கொடுக்குறாங்களா இல்ல நேசல் ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவா இல்ல இந்த மாஸ்க் வச்சு கொடுக்குற மெத்தடா அப்படின்னு பார்க்கணும். இப்ப மூக்குல டைரக்டா வந்து வச்சா அது நேசல் ப்ராங்ஸ், அதுல வந்து 2 லிட்டர்ல இருந்து ஒரு 3 லிட்டர் ஆக்சிஜன் கொடுத்தா போதும். ஆனா இந்த மாஸ்க் வைக்கிறது வந்து 4 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் ஆக்சிஜனாவது கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு இப்ப சிலிண்டர் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்துட்டே இருக்கணும். இன்னொரு சிலிண்டர் சின்னதா வாங்கி வச்சுக்கலாம், ஏன்னா இது எந்த நேரத்துல முடியும்னு தெரியாது. ரெண்டு, அப்புறம் இந்த ஆக்சிஜன் அவங்க கொடுக்கும்போது அவங்க ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்க இல்ல டியூபோ ஏதோ அவங்க கிளீன் பண்றாங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்து வச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் எடுத்துட்டு, ஏன்னா அவங்க எவ்வளவு நேரம் ஆக்சிஜன் இல்லாம இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, ஃபாஸ்டா பண்ணிட்டு திரும்பி ஆக்சிஜன் அவங்க வச்சிடணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆக்சிஜன் அவங்க கொடுக்கும்போது அந்த ரூம்லயோ எங்கேயுமே வந்து ஒரு லூஸ் வயரோ இல்ல அந்த நிறைய பேர் அந்த ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆக்சிஜன் வந்து ஈஸியா ஃபயர் பிடிச்சிடும், நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல இந்த சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் அந்த ரூம்ல வந்து ஒரு சிகரெட்டோ இல்ல பீடியோ, கூட இருக்கவங்க யாராவது வந்து அப்படி தூரத்துல இருந்து கூட எதையுமே பிடிக்க கூடாது. அந்த சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொன்னு, உம் நிறைய பேருக்கு இப்போ வசதி இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த ஐடியா நான் சொல்றேன். இந்த ஆக்சிஜன் லெவல் பிளட்ல எவ்வளவு இருக்கு அது செக் பண்ற மெஷின் கூட இருக்குது. அது ரொம்ப சீப்பாவும் இருக்குது. ஏன்னா நம்ம கோவிட் டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே இந்த ஃபிங்கர்ல வச்சு செக் பண்ற ப்ரோப், ஒரு நேசல் ப்ரோபே இந்த சாரி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மெஷின் சின்ன சின்னதா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம், இல்லைன்னா பெரிய மெஷினே கூட வாங்கிட்டு அவங்க வீட்டுல ஆக்சிஜன் லெவல் பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செக் பண்ணும்போது ஒருவேளை ரொம்ப குறைஞ்சிது, ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கும்போதே ரொம்ப குறைஞ்சிட்டு வருது, 90க்கு கீழே வந்துடுச்சு, 85 கீழே வந்துடுச்சுன்னா அவங்க உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினா ஆக்சிஜன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட், ஒரு அடிஷனல் பேக்கப் இருக்கணும். ரெண்டாவது, அந்த சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரூம்ல வந்து எதுவும் ஒரு தீ பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த ரூம்ல இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம். அடுத்தது வந்து கொலாஸ்டமி அப்படின்னு சொல்றோம். கொலாஸ்டமின்னு சொல்லும்போது இந்த பெருகுடல்ல வந்து ஒரு போர்ஷனை நம்ம வெளியே வயிறுக்கு வழியே வெளியே எடுத்துட்டு வந்து, இப்போ நம்ம நார்மலா நம்ம டாய்லெட் போகிற மாதிரி அந்த இது வந்து ஒரு பைபாஸ் பைபாஸ் பண்ணும்போது, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எந்த பேஷண்ட்டுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த பெருங்குடல்ல கேன்சர் இல்ல மலைக்குடல்ல கேன்சர் இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து என்னெல்லாம் இதுல வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த அது நம்ம சொல்றது வந்து ஸ்டோமான்னு சொல்லுவோம். அந்த பெருகுடல ஒரு போர்ஷன் எடுத்துட்டு வந்து நம்ம வெளியே எடுத்து அதை தையல் போட்டுட்டு இருப்பாங்க, அது வந்து ஸ்டோமான்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோமாவோட கலர் எப்படி இருக்குதுன்னு டெய்லி பார்க்கணும். ஸ்டோமாவோட கலர் வந்து ஒரு பிங்க் கலர்ல இருந்து ஒரு ரெட் கலர் வரைக்கும் இருக்கலாம். ரொம்ப டார்க் ரெட்டாவும் இருக்கக்கூடாது, கருப்பு கலரா மாறக்கூடாது, வேற எந்த கலர்லயும் இருக்கக்கூடாது. ஒரு பிங்கிஷ் கலர்ல இருந்தாக்க அது வந்து நல்ல
நல்ல நார்மலா இருக்குது ஸ்டோமா. அதுக்கு அடுத்து வந்து அதே நேரம் இன்னொன்னு நம்ம ஸ்டோமா பத்தி நம்ம பார்க்கணும்னா, ஒண்ணு அது உள்ள போயிடக்கூடாது, இல்ல வெளியே வந்துடக்கூடாது. இருக்கிற பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாது, இல்ல உள்ள போயிடக்கூடாது. இதையும் நம்ம டெய்லி ஸ்டோமால பார்க்கணும். அடுத்தது அந்த பேக்ல இருந்து ட்ரெயின் அந்த வந்துட்டே இருக்குதா, அந்த மலம் வந்து வந்துட்டே இருக்குதா, அதையும் பார்க்கணும். இப்ப வந்துட்டே இருந்துச்சு, திடீர்னு வரல, எதுவுமே வரல, அதுவும் ரொம்ப தப்பு. அதுவும் உடனே கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்ப நம்ம இந்த ஸ்டோமா பத்தி 4 பார்க்கணும். ஒண்ணு கலர், இன்னொன்னு வந்து ஸ்டோமா ரொம்ப வெளியே வந்துருச்சா இல்ல உள்ள போயிருச்சா, அப்புறம் அந்த ஸ்டோமால இருந்து அந்த டாய்லெட் அந்த மலம் வந்து நல்லா ட்ரெயின் ஆகுது வருதா, இது 4ஐயும் நம்ம டெய்லி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து 2வது ஸ்டோமால நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற இடம். அந்த ஸ்டோமாவை சுத்தி இருக்கிற இடம் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா சோப்பு வச்சு குளிக்கும் போது சோப்பு வச்சு நல்லா கழுவிட்டு தொடச்சி சுத்தமான துணி வச்சு தொடச்சி ட்ரையா விட்டுறணும். அப்புறம் அந்த 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 பேக் நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த பேக் வந்து கரெக்டா நல்ல பொசிஷன்ல அது ஃபிட் ஆகிருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அது லூஸா இருக்கக்கூடாது. லூஸா இருந்தா சம்டைம்ஸ் வந்து கழண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறதுக்கு முன்னாடியே அங்க வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்டோமா நர்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்கள கன்சல்ட் பண்ணி இந்த பேக் எங்க கிடைக்கும், எங்க வாங்கலாம், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அதை மாத்தணும், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் அவங்க போகணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க கூட இருக்கிற சொந்தக்காரோ இல்ல பேஷண்ட் வந்து அவங்களே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அவங்களே நல்லா ட்ரெயின் ஆயிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களே மாத்த பழகணும், எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இது ஒண்ணு. இப்போ வந்து நம்ம ரொம்ப இந்த இந்த மோஷன் போற பேக் வந்து நம்ம ஒரு டைமும் டிஸ்போஸ் தான் பண்ணணும்னு சொல்றோம். திரும்பி அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு முறை பயன்படுத்தினதை திரும்பியும் அதை வாஷ் பண்ணி திருப்பியும் பண்ணக்கூடாது. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை மாத்தினா போதும். டெய்லி மாத்தணும்னு அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை நல்லா அந்த பேக் மாத்தும் போது என்ன பண்ணலாம்னா பேக் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா போர் பண்ணி தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணி சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு ஸ்டோமா எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். புது பேக்கை அப்ளை பண்ணணும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பிக்சட் டே வச்சுக்கலாம். இப்ப சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் அவங்க அந்த பேக்கை மாத்தலாம். மத்தபடி டெய்லி என்ன பண்ணணும், டெய்லி வந்து அந்த பேக் வந்து ஒரு 3/4 இல்ல ஒரு 3/4 கொஞ்சம் ஃபில் ஆன உடனே எம்டி பண்ணணும். அப்படி எம்டி பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பேக் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணலாம், இப்போ வந்து எனக்கு ஆஸ்டமி இருக்குதுன்னா என்னாலே நான் மேனேஜ் பண்ண முடியும், நானே செஞ்சுக்க முடியும்னா என்ன பண்ணலாம், நான் அந்த பேக் ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் போது 3/4 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூம்ல நானே அவுட்லெட்ல நேரா டாய்லெட்டுக்கு நேரா அதை வச்சு எம்டி பண்ணிடலாம். எம்டி பண்ணிட்டு அந்த ஒரு கப்புல தண்ணி எடுத்து நல்லா பேகுக்குள்ள தண்ணியை விட்டு நல்லா போர் பண்ணி ரின்ஸ் பண்ணி எம்டி பண்ணிடலாம். எம்டி பண்ணிட்டு அந்த நம்ம வேல்வ் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த ஓபன் பண்ற இடத்துல வந்து உள்ள வெளியே டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு திருப்பி கிளாம்ப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களாலே செஞ்சுக்க முடியும்ன்றவங்க இப்படி செய்யலாம். இல்ல கூட இருக்கிறவங்க தான் செஞ்சாகணும்னா அவங்க நல்லா கிளவ் போட்டுக்கிட்டு இது எல்லாமே ஒரு கிளீன் கிளவ் கூட போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெரைல் கிளவ் வேணும்னு அவசியம் இல்லை. கிளீன் கிளவ் போட்டுட்டு இது வந்து அந்த பேக் ஒரு 3/4 நிறைஞ்ச உடனே கண்டிப்பா எம்டி பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 6ல இருந்து 8 முறை கூட எம்டி பண்ண வேண்டியதா இருக்கலாம். இல்ல அது மாதிரி அதே அதே மாதிரி அவங்க அந்த எம்டி பண்ணும்போதும் அந்த கண்டென்ட்டை பார்க்கணும். என்ன கலர்ல இருக்குது, ரொம்ப நாத்தம் அடிக்குதா, அது எல்லாமே பார்க்கணும். ரொம்ப லூஸா இருக்குதா, அந்த மாதிரிலாம் வாட்ச் பண்ணணும். சரி, இப்ப இந்த ஆஸ்டமி பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடலாம்? இப்போ வந்து அவங்களுக்கு ஆஸ்டமி இருக்கு, ஆனா அவங்களால நல்லா சாப்பிட முடியும், வாய் வழியா நல்லா சாப்பிட முடியும், எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த நார் சத்து இருக்கிற ஃப்ரூட் இது சாப்பாடெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் அவங்க என்ன சொல்றது, நிறைய அந்த நார் சத்துனா கீரை,
முருங்கைக்காய், பீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அதுல எல்லாம் நிறைய நார் சத்து இருக்குது. நான்வெஜ் சாப்பிடலாம், எல்லாமே எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். ஆனா வந்து எல்லாமே அவங்க வந்து நல்லா சவைச்சு சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த மாதுளம்பழம் அவங்களுக்கு சாப்பிட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்து அவங்க துப்பிடணும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அங்க போயிட்டு அந்த ஸ்டோமாவை வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம சொல்லுவோம் மலச்சிக்கல்னு சொல்லுவோம். அந்த ஃபுட் இதெல்லாம் போயிட்டு ரொம்ப அந்த ஃபுட்டு வந்து அந்த மோஷனை வந்து ரொம்ப டைட் பண்ணிடும். அப்ப ஸ்டோமா வந்து பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்ப ஆரஞ்சு சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும், அந்த சவைச்சிட்டு ஜூஸை மட்டும் முழுங்கிட்டு மற்றதெல்லாம் துப்பிடணும். அதே மாதிரி இது ஒண்ணுத்துக்கு நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன். இல்லாட்டி போனா அந்த ஆஸ்டமி வந்து பிளாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார் சத்து இருக்கிறதுல அவங்க நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா, உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மோஷன் வந்து ப்ராப்ளம் வராம பிளாக் ஆகாம ஈஸியா வரும். இது ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்றது, தண்ணியும் நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சு ஜூஸ் நிறைய குடிச்சு இந்த மோஷன் வந்து டைட் ஆகாம பார்த்துக்கணும். இது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க டெய்லி குளிக்க போகும்போது என்ன பண்ணலாம்? டெய்லி குளிக்க போகும்போது இந்த ஆஸ்டமி இருக்குது இல்லையா, அந்த சைட்டை வந்து நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி குளிக்கலாம். அந்த பேக் மாத்துற அன்னைக்கு இந்த பேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து ஆஸ்டமி பத்தி. கொலாஸ்டமி ஆஸ்டமின்னா அந்த சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு யூரின் டைவர்ஷன் கூட இந்த மாதிரி இருக்கலாம். அவங்களும் இதே தான் பயன்படுத்தணும். ஆனா எங்க ஆஸ்டமி நர்சஸ் கிட்ட நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க இந்த யூரின் ஆஸ்டமி பேக் மட்டும் அவங்க வந்து ரீயூஸ் பண்றதுக்கு ஓகே சொல்றாங்க. பட் இந்த மோஷன் பேக் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா புது பேக் தான் மாற்றணும். அப்ப அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்பவே அவங்க நிறைய பேக் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் சப்போர்ட். அடுத்தது வந்து இப்போ நான் ட்ரக்கியாஸ்டமி வந்து கொஞ்சம் இந்த இந்த ஆஸ்டமி கொலாஸ்டமி பேகு இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங் தான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ப்ரொசீஜர். இப்போ வந்து ட்ரக்கியாஸ்டமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொண்டையில தொலை போட்டு அந்த வழியா டியூப் வச்சு நம்ம மூச்சு குழாயில இந்த டியூப் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து மூக்கு வழியா அவங்களுக்கு நல்லா சுவாசிக்க முடியல, இல்ல வாயில அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அல்ல ஒரு சிலருக்கு வந்து நிறைய அந்த கபம் சொல்லுவாங்க, நிறைய சளி நிறைய அவங்களால எடுக்க முடியல. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த தொண்டை குழியில வந்து கேன்சர் வந்தவங்களுக்கு இந்த ட்ரக்கியாஸ்டமின்னு ஒரு ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இதுல வந்து 2 விதமான டியூப் வைப்பாங்க. ஒண்ணு வந்து மெட்டல், இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக் டியூப். இப்போ இந்த மெட்டல் டியூபா இருந்தாலும் பிளாஸ்டிக் டியூபா இருந்தாலும் அது உள்ள இந்த டியூப் வந்து 2 பார்ட்ஸ். நான் இது வந்து எனக்கு வீடியோ இருக்குது எனக்கு. நான் இந்த வீடியோவை உங்களுக்கு சௌந்தர்யா உங்களுக்கு இது கொடுக்குறேன். அப்போ எந்த பேஷண்ட் கேட்டாலும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்க அதை பார்த்துட்டு அவங்க செய்யலாம். கான்ஃபிடென்ட்டா அவங்க சொந்தக்காரங்களை செய்யலாம். அதனால நான் இதை உங்களுக்கு அனுப்பி தரேன். இந்த செஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். எஸ். அப்போ இந்த ட்ரக்கியாஸ்டமி வந்து 2 விதமான இருக்குதுன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து மெட்டல் டியூப், இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக் டியூப். 2 விதமா இருக்கு. அந்த டியூபுக்கு உள்ளேயே ஒரு இன்னர் டியூப், உள்ள ஒரு டியூப் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 2 விதமான டியூப் இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி சுத்தம் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்கின் வந்து இப்படி பக்கத்துல இருக்குது இல்லையா ட்ரக்கியாஸ்டமி டியூப், அந்த ஸ்கின்னும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். இப்போ இது நம்ம எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அந்த சளி இருக்காது, ரொம்ப செக்ரீஷன் வராது. அவங்களுக்கு லேசா கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, இல்ல அவங்களே கொஞ்சம் இருமிட்டு அவங்க வெளியே எடுக்க முடியுது, அந்த மாதிரின்னா பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்க இந்த ட்ரக்கியாஸ்டமி கேர் கொடுக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து நிறைய செக்ரீஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து அடிக்கடி ரொம்ப அந்த விரும்புறாங்க, சளி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை
இதை நம்ம கொடுக்கணும். இப்ப இதுல வந்து திருப்பியும் இதுல வந்து ட்ரெக்கியாஸ்டமி கேர் வந்து இது ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, 2 விதமா நம்ம பார்க்கணும். ஒரு சிலருக்கு சளி ரொம்ப இருக்கு, ஆனா அவங்களால எடுக்க முடியல, அவங்களால வெளியே கொண்டு வர முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம ஒரு சக்ஷன் சொல்லுவோம். சக்ஷன் பண்றது இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சுத்தமா செய்யணும். நம்ம வந்து கையை நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஸ்டெரைல் கிளவ் சொல்லுவோம். ரொம்ப இது சுத்தமான கிளவ் போட்டுட்டு செய்யக்கூடாது. ஸ்டெரைல் கிளவ் நீங்க வாங்கி தான் ஆகணும். ஒண்ணு மெடிக்கல் ஷாப்ல வாங்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வாங்கணும். அப்ப அவங்களுக்கு நிறைய சளி இருக்குதுன்னா அதுக்கு நீங்க ஒரு சக்ஷன் மெஷினும் வாங்கணும். அந்த வீடியோல இருக்கு, 2 விதமான மெஷின் இருக்கு. என்ன உங்களால எது வாங்க முடியும் அதை வாங்கலாம். அதை வாங்கி நம்ம நீங்க எப்படி சக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு அது எல்லாமே அதுல இருக்கு. சக்ஷன் கொடுக்கறது வந்து எப்படின்னா, நீங்க இந்த இந்த வலது கையை வந்து எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், இடது கையால தான் எல்லாமே நீங்க பயன்படுத்தணும். அப்போ அந்த டியூப் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தான் உள்ள நீங்க விடணும். அப்படி உள்ள விடும்போது அந்த டியூபை நல்லா பிஞ்ச் பண்ணிட்டு விடணும். பிஞ்ச் பண்ணிட்டுன்னா மடக்கி பிடிச்சிட்டு, அப்ப நம்ம உள்ள டியூப் விடும்போதே சக்ஷன் பண்ணக்கூடாது. மடக்கி பிடிச்சிட்டு விட்டுட்டு அப்புறம் நல்லா இப்படி சுத்தி சுத்தி உடனே எடுத்துடணும். ஒரு மேக்சிமம் ஒரு 3 செகண்ட்ல இருந்து இல்ல 5 செகண்ட் தான் நம்ம சக்ஷன் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஒரு டைமுக்கும் அத்தனை முறை தான் பண்ணணும். அப்புறம் உடனே உடனே பண்ணக்கூடாது. உடனே உடனே பண்ணாக்க அவங்களுக்கு நம்ம ஆக்சிஜனை பிளாக் பண்றோம், போற ஆக்சிஜனை நம்ம தடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு நிறைய செக்ரிஷன்ஸ் இருக்குது. நம்ம திரும்ப சக்ஷன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நடுவில் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு முறை சக்ஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஆக்சிஜன் அந்த லெவல் செக் பண்ற மெஷின் இருந்தா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க சக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சிஜன் லெவல் பிளட்ல நல்லா இருக்குதா, 90க்கு மேல இருக்குதா, இல்ல 95க்கு மேல இருக்குதா அப்படின்னா அந்த இது வந்து நல்லா கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அது அது இல்லாமனாலும் பேஷண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடுவாங்க, இருமல் இருக்காது. அதுல இருந்து ஓகே கிளியரா நீங்க சுத்தமா எடுத்துட்டீங்க அப்படி பார்க்கலாம். இது 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 மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது இது சக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த இந்த தொண்டை குழிக்கு அந்த டியூப் இருக்கிறதுக்கு அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவை என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த சலைன் வாட்டர் வச்சே கிளீன் பண்ணலாம். அந்த இடமும் ரொம்ப கிளீனா இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். அந்த சலைன் வாட்டர் வந்து நல்லா இப்படி இந்த ஏரியால இருந்து வெளி பக்கமா கிளீன் பண்ணணும். வெளி பக்கமா இப்படி கிளீன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருந்து இங்க இருந்து கிளீன் பண்ணி வெளிப்பக்கமா கிளீன் பண்ணணும். அப்புறம் நம்ம அந்த டியூப் வந்து கட்டி இருக்கிற ஒரு கயிறு இருக்கும் இல்லையா, நம்ம கழுத்தை சுத்தி அந்த கயிறு கட்டியிருக்கோம். அந்த கயிறும் வந்து எப்படி இருக்குது, அந்த கயிறுக்கு கீழே ஏதாவது புண்ணு வந்துட்டு இருக்குதா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த கயிறு வந்து நிறைய நாடு இருந்ததுன்னா அது வந்து அப்படியே அறுத்து அறுத்து அந்த பட்டு 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 அந்த இடம் அங்கெல்லாம் தோல் புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்க்கணும். அங்கேயும் சுத்தமா கிளீன் பண்ணி கொஞ்சம் முடிஞ்சா நீங்க வந்து ஒரு பவுடர் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணலாம். பின்னாடி இங்க இங்க உங்க முன்னாடி எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, பின்னாடி அந்த கயிறுக்கு கீழே அப்ளை பண்ணலாம். இப்ப ரொம்ப நாளா இருக்குது, ஒரு மாசத்துக்கு மேல இருக்குது அப்படிங்கும்போது நீங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ண போறீங்க, செக்அப்க்கு போறீங்கன்னா டாக்டர்கிட்ட சொல்லி அந்த கயிறு வந்து கட்டுற கயிறு கூட நீங்க மாத்திக்கலாம். டாக்டர்கிட்ட சொல்லி இதை எங்களுக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு மாத்திட்டு போகலாம். ஆனா ஒரு டைமும் அதை பார்க்கணும், அது கீழே எல்லாம் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த ட்ரெக்கியாஸ்டமி, இந்த சைட் கேரு, சக்ஷன், அப்புறம் அந்த உள்ள ஒரு டியூப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்து கிளீன் பண்ணணும். இது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்க ஹாஸ்பிட்டல்ல செஞ்சு பார்த்துட்டு கான்பிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பேஷண்ட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க பார்க்க கூடாது, நீங்க செய்யணும், கூட இருக்கவங்க செய்யணும். செஞ்சு உங்களுக்கு கான்பிடென்ட்டா இருக்குது அப்படின்னா தான் வீட்டுல நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இப்ப இந்த டியூப் வந்து உள்ள இருக்க டியூபை எடுத்துட்டு அதை நீங்க வந்து நல்லா உள்ள ஒரு காஸ் வச்சு, அந்த வீடியோல இருக்கு, ஒரு காஸ் வச்சு அதை வந்து எப்படி கிளீன் பண்றது,
எப்படி நல்லா தண்ணியில அது நம்ம டேப் வாட்டர்லயே நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சலைன் வாட்டர்ல கொஞ்ச நேரம் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு திருப்பி எப்படி அந்த டியூபை உள்ள வைக்கணும், இது எல்லாமே வீடியோ இருக்குது. ஏன்னா வந்து இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் கிடையாது, இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இப்ப நம்ம நாங்க அடிக்கடி செய்யறதுனால எங்களுக்கு இது ப்ராக்டிஸ், நாங்க படிச்சிருக்கோம். ஆனா உங்களுக்கு நீங்க வீட்ல இதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டஃப் தான், கஷ்டம் தான். ஆனா நிச்சயமா முடியும். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பவே. சோ இப்ப இதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒண்ணு வந்து அந்த உள்ள டியூப் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நீங்க சக்ஷன் தரும்போது ரத்தம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப சுத்தமான முறையில இந்த ப்ரொசீஜரை நீங்க செய்யணும் ட்ரெக்கியோஸ்டமி கேர். மேம் வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க சார். மேம் அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து இப்போ போட்டு 2 நாள் தான் ஆகுது. இப்போ இந்த பாத்ரூம் பிரச்சனை இருக்கு, பாத்ரூம் போக மாட்டேங்குன்னு சொல்றாங்க. டாய்லெட் போகலையா? ஆமா மேம், 2 ரொம்ப நாளா? கஷ்டமா. சாப்பிடுறாங்களா? ஆமா, எல்லாம் சாப்பிட்றாங்க மேம், நல்லா ஹெல்த்தாக தான் இருக்காங்க. சாப்பிடுறாங்க. வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இல்ல, வாந்தி வர மாதிரி இல்ல, இல்ல மேம், வாந்தி எல்லாமே எடுக்கல? எல்லாமே எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்க மேம். இருக்குது, அந்த எல்லாம் நல்லா இருக்குது. 2 நாள் நீங்க என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? சாப்பாடு வந்து காலையில வந்து இந்த ரைஸ் தான் மேம். காலைல சாப்பாடு, மதியத்துக்கு இல்ல, காலைல டிஃபனு, மதியத்துக்கு சாப்பாடு, பழம், ஃப்ரூட்ஸு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அவங்களுக்கு ஏதாவது சுகர், பிபி அந்த மாதிரி எதுவும் இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல மேம். எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சாப்பிட நல்லா கொடுக்குறீங்க. அது ஒண்ணு வந்து இன்னொன்னு தண்ணி எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க? தண்ணி மேக்ஸிமம் 3 லிட்டர் குடிப்பாங்க மேம். 3 லிட்டர் குடிக்கிறாங்க. இது எல்லாமே மேம். நீங்க சொல்றதுபடி பார்த்தாக்க இது எல்லாமே ஓகேவா தான் இருக்குது. நீங்க நிறைய காய்கறி எல்லாம் நிறைய குடுக்குறீங்களா? இந்த கீரை எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டா தான் மேம் எடுத்துக்கிறாங்க. குடுக்குறீங்க. ஆனா தண்ணியும் நல்லா குடிக்கிறாங்க. இது வந்து ஒண்ணு வந்து நீங்க எடுத்த மெடிசினோட எஃபெக்டா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்குங்களா மெடிசின்? நீங்க ஓகே மேம். சொல்ற மெடிசின்னா கீமோதெரப்பி சொல்றீங்கல்ல? ஆமா மேம். அந்த கீமோதெரப்பியோட எஃபெக்டா இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு சரிங்க. நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து கண்டிப்பா உங்க வீடு ஹாஸ்பிட்டல் பக்கம் இருக்குதா, ரொம்ப தூரம் இருக்குதா? ஒரு 45 கிலோமீட்டர் மேம். ஓ, 45 கிலோமீட்டர். அப்போ நாங்க என்ன செய்வோம்னா, யூஸ்வலா வந்து அந்த எந்த மெடிசின் எப்படி தராங்க, அந்த மெடிசின் ஒருவேளை இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, அவங்க வந்து அந்த மோஷன் போறதுக்கு அந்த டாய்லெட் போறதுக்கு அதுக்கு ஒரு சிரப் எல்லாம் விக்குது, அது கொடுப்பாங்க. சரிங்க. அது கொடுத்துட்டு சரி. அந்த மோஷன் போறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. நீங்க ஒரு நாள் பாருங்க. பார்த்துட்டு அங்க சரிங்க. ஏதாவது உங்க டாக்டர் காண்டாக்ட் பண்ண முடியும்னா நீங்க போன்ல கூட காண்டாக்ட் பண்ணி கேட்டு சரிங்க. பாருங்க. ஏன்னா சரி மெடிசன் சரி. நீங்களா எடுக்க கூடாது. சரிங்க. ஒரு சில கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க நானா மேம். வந்து சரிங்க. இப்போ உங்களுக்கு சஜஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க இந்த மாதிரி கொடுங்க. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை ஃபுட் சரிங்க. இன்டேக் கூட நீங்க சொல்றீங்க கொஞ்சம் அளவு கூட குறைஞ்சிருக்கலாம். நாளைக்கு சரிங்க. மோஷன் போறாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நைட்டு சரிங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி, கொஞ்சம் வாமா சுடு தண்ணி இல்ல கொஞ்சம் பால் அந்த மாதிரி கொடுத்து பாருங்க, பார்க்கலாம். சரிங்க மேம், ரொம்ப நன்றி மேம். சரிங்க, சரிங்க. ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க. சரிங்க. எஸ் மேம். சௌந்தர்யா, கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம். ஸோ இன்னும் இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த யூரின் கத்தீட்டர் இருந்தா என்ன அது சொல்லவா? எஸ் மேம். எஸ் டைம் ஆயிடுச்சா? எஸ் மேம். we are running out of time. It's okay. நீங்க ஐ வில் மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் எஸ் இப்போ அடுத்தது வந்து நம்ம யூரின் போறதுக்கு ஒரு சிலருக்கு டியூப் இருக்கலாம். அந்த யூரின் டியூபை நம்ம எப்படி வீட்ல மேனேஜ் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும்? அதுன்னா இப்போ வந்து அது ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி, லேடியா இருந்தாலும் சரி, அந்த இடம் வந்து நம்ம டெய்லி சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 டைம் இல்ல 3 டைம் வந்து அவங்க சோப்பு போட்டு நல்லா தண்ணி ஊத்தி கழுவணும். அந்த அந்த ஏரியா ஃபுல்லா கழுவணும், ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த டியூப் இருக்குது இல்லையா, இந்த டியூப் வந்து நம்ம வந்து பீட்டாடின்னு சொல்லுவோம். அது வந்து வாங்க முடிஞ்சதுன்னா பீட்டாடின் வச்சு நீங்க அந்த டியூப்ல இருந்து, அந்த டியூப் டிப் உள்ள இருந்து எங்க வெளியே டியூப் தெரியுதோ அந்த இடத்துல இருந்து வெளியே துடைக்கணும். இப்படி துடைக்க கூடாது, வெளியே இப்படி துடைக்கணும். துடைச்சு விடணும்.
அதே மாதிரி இப்போ டியூப் வந்து ஆம்பளையா இருந்தாக்கா இந்த அடி வயிறுல அங்க கண்டிப்பா அடிச்சு போட்டு அதை ஒட்டி இருக்கணும், தொங்கக்கூடாது. லேடிக்கு நம்ம யூஸ்வலா நம்ம தொடையில அந்த டியூபை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இது பாயிண்ட் கண்டிப்பா இது செய்யணும். அதே மாதிரி அந்த யூரின் பேக் இருக்குது இல்லையா, அந்த பேக் வந்து பேக் ஃபில் ஆன உடனே அதை எம்டி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த யூரின் பேக் வந்து நம்ம இடுப்புக்கு மேல பேஷண்டோட இடுப்புக்கு மேல யூரின் பேக்கை தூக்கக்கூடாது. நம்ம மேல தூக்கி பிடிச்சோமா என்ன ஆகுனா அந்த யூரின் டியூப்ல இருக்க யூரின்லாம் திரும்பி நமக்கு அந்த என்ன சொல்றது பிளாடர் பிளாடருக்குள்ள போயிடுச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பேகை ரொம்ப மேல தூக்கக்கூடாது. அந்த இடுப்பு அளவுக்கு இடுப்புக்கு கீழே தான் எப்பவுமே பேக் இருக்கணும். அதே மாதிரி பேக் வந்து தரையில அந்த யூரின் பேக் தரையில படவே கூடாது. எங்கேயாவது தரைக்கு மேல கொஞ்சம் கட்டி வைக்கணும். தரை மேல அந்த யூரின் எம்டி பண்ற இடம் தரையே தொடக்கூடாது. ஏன்னா நம்ம தரை எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் நம்ம ரொம்ப சுத்தம்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி யூரின் இப்ப நம்ம அந்த டியூப் வந்து முதல்ல நாங்க அப்படி சொல்லிட்டு இருப்போம். சிலிக்கான் டியூப்னா ஒரு சிலிக்கான் டியூப்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை மாத்தணும்னு சொல்லுவோம். அது நீங்க கேட்டுக்கணும். இது வந்து ஆனா இப்ப நாங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்னா, ஒரு ஜுரமோ இல்ல யூரின் கலரோ மாறுச்சு, இல்ல ஸ்மெல் வந்தது, ரொம்ப ஸ்மெல் வருது, ஜுரம் வருது, பேஷண்ட்டுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் யூரின் பேக்கை மாத்தணும்னு சொல்றோம். இப்ப நம்ம முதல்ல எல்லாம் நாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்தணும் பேக அப்படின்னு. இப்ப அது தேவையில்லை. இப்ப வந்து அது அவங்க நல்லா மெயின்டைன் பண்றாங்க. நல்ல யூரின் கலரும் நல்ல ஒரு இது என்ன சொல்றது கிளியரா இருக்குது. ஒண்ணு வேற கலர் மாறல. ரொம்ப இந்த பால் மாதிரி ஒரு சிலருக்குலாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன்னா பால் மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாத்து அடிக்கல. அப்புறம் அந்த யூரின் டியூப் இருக்கிற இடத்துல எதுவும் சீழ் மாதிரி எதுவும் வரல, ஜுரம் வரல அப்படின்னா நம்ம அந்த டியூபை மாத்த தேவையில்லை. கத்திட்டு இருக்கலாம். அது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம உடனே போய் மாத்திக்கலாம். அதுவும் டாக்டருங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கண்டிப்பா மாத்தணும். அதே மாதிரி யூரின் டியூப் இருந்தாக்கா அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சு நல்லா யூரின் வந்து நல்லா இப்படி கிளியரா வருதா அதை மட்டும் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யூரின் டியூப் இருக்கிறப்போ. தேங்க்யூ சௌந்தர்யா. ஓகே மேம். சொல்லுங்க. ஜஸ்ட் 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். எஸ் மேம், எஸ். ஸோ இப்போ வந்து பாத்துக்கிறவங்க அவங்களோட வீட்டோட என்வாயர்மெண்ட் எப்படி மேம் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும், என்ன வந்து மாதிரியான எமர்ஜென்சி விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் வார்னிங் சைன்ஸ்லாம் என்ன மாதிரி தெரிஞ்சுட்டு அது என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் அவங்க எடுக்கணும்? இப்போ நம்ம வீடு என்வாயன்மெண்ட்னு பார்த்தா நான் 3 விதமா அதை பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து வீட்டோட சுகாதாரம். வீட்டோட வந்து டெய்லி வீடை நல்லா தொடச்சி சுத்தமா இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு ரூம் தனியா இருக்குது, பேஷண்ட் வைக்கிற மாதிரின்னா அவங்கள கொஞ்சம் தனியா வைக்கணும். அந்த ரூமை டெய்லி 2 வேளை கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல எப்படி நம்ம கிளீன் பண்றோமோ அதை பண்ணணும். 2வது வந்து ரொம்ப விசிட்டர்லாம் ரொம்ப பாக்குறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டா நிறைய பேர் பார்க்க வருவாங்க, அப்படி அலோவ் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி அவங்களுக்கு ஏதாவது இருமல் சளி இருக்குது, அவங்க எல்லாம் நிச்சயமா பேஷண்ட் கிட்ட வரக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தடுப்பூசி போட்டுட்டு வந்து உடனே அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு குழந்தைங்க பேஷண்ட் கிட்ட வரக்கூடாது. அப்புறம் நிறைய வீட்டுல நமக்கு இப்ப என்ன பழக்கம் இருக்குது, நாய் வளர்க்குற பழக்கம், பூனை வளர்க்குற பழக்கம்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே அப்படி இருந்தா அதுக்கு ஒரு தனியா ஒரு இடம் இருந்தா பரவாயில்ல. மற்றபடி கொஞ்சம் வீட்டுக்குள்ள எல்லாம் வருது பேஷண்ட் இருக்கிற இடம், அதெல்லாம் வீட்டுல இருக்கவே கூடாது. நாங்க இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா, அந்த ஹிமட்டாலஜி பேஷண்ட், ரத்த புற்றுநோய் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் அவங்க இருக்கிற அந்த ரூம்க்கெல்லாம் அந்த ஃப்ரெஷ் ஃபிளவர் கூட, மல்லிப்பூ, அந்த பூ, எந்த பூ எதுவுமே வைக்கக்கூடாது, எடுத்து யாரும் வச்சுட்டு வரக்கூடாது. இவ்வளவு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இவங்க வந்து அந்த கீமோதெரப்பி எடுத்து முடிஞ்ச உடனே இல்ல இந்த ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிற நேரத்துல அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபெஸ்டிவலு, அந்த நிறைய பெரிய கூட்டமா ஏதாவது ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் இவங்க போகக்கூடாது. அப்படி ரொம்ப போயே தான் ஆகணும், வேற வழியே இல்ல, ரொம்ப சொந்தம் நெருங்கின சொந்தம் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்க் போட்டுட்டு தான் இவங்க வெளியே போகணும். மற்றபடி இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது. 2வது அவங்களோட ஃபுட்டு, எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு இந்த கேன்சர் தான் இருக்குது, சுகர் கிடையாது, பிபி இல்லை, எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா
சாப்பாட்டு முறையில எதுவுமே கண்ட்ரோல் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, வீட்டுல செஞ்ச சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வெளிய இருந்து எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டுல செஞ்சதுன்னா கூட அப்பப்ப செஞ்சு அப்பப்ப சாப்பிடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சது எடுத்து சூடு பண்ணி அவங்களுக்கு தரக்கூடாது. அப்புறம் வந்து எந்த இப்போ பச்சை காய்கறியா பச்சையா எதையும் சாப்பிடக்கூடாது. எதா இருந்தாலும் வேக வச்சுதான் சாப்பிடணும். இப்ப நான்வெஜ் அவங்க சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா நான்வெஜ் ஃபுட் வந்து ப்ரெஷர் குக்கர்ல குக் பண்ணி தான் சாப்பிடணும். ஆர்டினரி குக்கிங் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாக்க, நம்ம எந்த ஃப்ரூட் தோலை உரிக்க முடியுமோ நல்லா அந்த ஃப்ரூட் சாப்பிடணும். இப்போ ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாங்க, இப்ப கீமோ எடுத்து 2 நாள் தான் ஆகுது. அப்ப வந்து அந்த தோலை பிரிக்க முடியாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆப்பிள், கிரேப்ஸ், இப்ப எல்லாம் சீசன், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலா ஆரஞ்சு, பொமக்ரைனட், இந்த இதெல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி தோல் உரிக்கிற ஃப்ரூட் தான் நம்ம சாப்பிடணும். மற்றபடி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்து தண்ணியில எப்படி சுத்தமா தண்ணி என்ன மாதிரி தண்ணி குடிக்கணும்னா, அவங்க நல்ல தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணி மட்டும்தான் அவங்க குடிக்கணும். அது டேஸ்ட் இல்லை. அதுக்கு பதிலாக நான் பிஸ்லரி வாட்டர் வாங்கிக்கிறேன். பிஸ்லரி வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா அது வந்து எவ்வளவு தூரம் அது கிளீன் நம்ம சொல்ல முடியாது. அதனால 1 லிட்டரோ அந்த மாதிரி 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு அது முடிஞ்ச உடனே அடுத்து 1 லிட்டர் அந்த மாதிரி நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்துல ஊற்றி வச்சு இது 3 ஹைஜீன் அவங்க பார்க்கணும். சுகாதாரம், அவங்க ஃபுட் ஹைஜீன், அப்புறம் வந்து இந்த தண்ணி, இது 3 ரொம்ப நல்லா அவங்க கிளியரா பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எமர்ஜென்சி என்னெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்ணணும், என்ன வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சுகர் இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட்னா அவங்களோட சுகர் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அவங்க திடீர்னு வந்து அவங்களோட ரொம்ப மயக்கமா இருக்கலாம், இல்லை அவங்க கண்ணு திறக்காம இருக்கலாம். ஆனா மூச்சு பார்த்தா அவங்க மூச்சு விடுவாங்க, அது வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களோட ஒண்ணு வந்து இம்மீடியட்டா நம்ம நினைக்க வேண்டியது, ஒருவேளை சுகர் குறைஞ்சிருக்குமோ அப்படி பார்க்கலாம். அப்போ அவங்க வீட்டில் வந்து மேக்சிமம் சுகர் பேஷண்ட் வீட்டில் ஒரு சுகர் செக் பண்றதுக்கு ஏதாவது அவங்க வாங்கி வச்சிருக்கலாம் வீட்டில். அதையும் தெரிஞ்சுக்கிட்டாக்க சுகர் செக் பண்ணி பார்க்கலாம் இம்மீடியட்டா. சுகர் நார்மலா இருக்குது ஆனா அவங்க மயக்கமா ஆயிட்டே இருக்காங்க, எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமா டாக்டர் கன்சல்ட் நமக்கு தேவை. அடுத்தது வந்து இப்போ மூச்சு விடுறதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூச்சு விடுறாங்க, இல்ல ரொம்ப மூச்சு வந்து ரொம்ப குறைச்சி விடுறாங்க, இதுவும் நார்மல் கிடையாது. அப்போ வந்து நிறைய நம்ம வந்து நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு தெர்மோமீட்டர் வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு. தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் எடுக்கிறது எப்படி நம்ம சொல்லி கொடுப்போம் இங்க. அப்போ அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஜுரம் வந்தாலும் அது நார்மல் கிடையாது. ஜுரம் வந்தா ஒருவேளை சளி பிடிக்குது, அப்ப நம்ம வீட்டுல ஒரு பேராசிட்டமால் கொடுத்து பார்க்கலாம், அது ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம். ஆனா திரும்ப ஃபீவர் வந்ததுன்னா கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் அவங்க வரணும். அடுத்தது வந்து வேற வேற அவங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து தொடர்ந்து வாமிட்டிங் வந்துட்டே இருக்குது, ஒரு டைம் 2 டைம் எடுத்தாங்க, இல்ல ஒரு 10 டைம் ஒரு நாளைக்கு, அது நார்மல் கிடையாது. நிச்சயமா அவங்க மெடிசன் அந்த வாந்தி வராம இருக்கிறதுக்கு மெடிசன் எடுத்தும் அவங்க வாந்தி பண்றாங்க. அதே மாதிரி பேதி ஆயிட்டே இருக்குது, அப்புறம் அவங்க மோஷனே போகல, அப்புறம் மூச்சு விடுறது நார்மலா இல்லை, அப்புறம் அவங்களோட நம்ம கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு ஆல்டர் ஆயிருக்குது. இது எதுவுமே நார்மல் கிடையாது. இது எல்லாமே வந்து ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஃபீவர் இருக்குது. இது எல்லாமே அவங்க நிச்சயமா உடனே ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் அவங்களுக்கு தேவை. இப்போ வீட்டுல என்ன ரெடியா வச்சுக்கலாம், வீட்டுல என்ன ரெடியா வச்சுக்கலாம்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து நிச்சயமா இப்போ வந்து அவங்களுக்கு டாக்டர் கன்சல்ட் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து எல்லா பேஷண்ட்டும் அவங்க சொந்தக்காரங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு காண்டாக்ட்னா, இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டா போறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் நிச்சயமா அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆம்புலன்ஸ் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். உடனே இப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து 24x7 டேஸ் சர்வீஸ் இருக்குதா, அப்புறம் வந்து அவசர பிரிவு இருக்குதா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க கூட்டிட்டு வரணும், நாங்க ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா நாங்க எங்க வரணும், இதெல்லாம் உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். மேக்சிமம் வந்து என்ன எமர்ஜென்சி மெடிசன் நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அவங்க அப்படின்னா,
வந்து வாமிட் வராம இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன், என்ன மெடிசன் அதுல கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுது, டயரியா ஆயிட்டே இருக்குது, பேதி ஆயிட்டே இருக்குது, அதுக்கு ஏதாவது மெடிசன் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து ஒரு ஆக்சிஜன் லெவல் செக் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்சதுன்னா அந்த சேச்சுரேஷன் மெஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம், சுகர் செக் பண்ற மெஷின் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் ஒரு மேக்சிமம் நம்ம ரெடியா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அதே நேரத்துல ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும். இல்ல எப்படி ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் தான் அவங்க ரெடியா வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நம்ம வீட்ல வந்து ரெடியா அவங்க பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஆஹ் உம் ஆனா வேற ஏதாவது தெரியணுமா சௌந்தர்யா? Yes, ma'am. So at last வந்து your tips on the personal hygiene for the patient. பர்சனல் ஹைஜீன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மித் இருக்கு. என்னன்னா, நாங்க குளிக்கலாமா குளிக்க வேண்டாமா, அதுவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் சொல்றேன், டெய்லி நீங்க கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும். டெய்லி குளிக்கணும். நல்ல சோப்பு, நீங்க என்ன சோப்பு எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்களோ இந்த சோப்பு அப்ளை பண்ணி நல்லா சோப்பு போட்டு நல்லா தரோவா குளிச்சு, நீங்க வந்து குளிச்சாவே நமக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும். ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆனாலே உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். புது என்ன சொல்றது, நல்ல ஒரு எனர்ஜியா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது ஒண்ணு. ஹேர் வாஷ் வந்து உங்களுக்கு எப்ப தோணுது, உங்களுடைய ஹேபிட் எப்படியோ, ஒரு சிலர் வந்து வீக்லி ட்வைஸ், வீக்லி த்ரைஸ் அப்படி குளிப்பாங்க. அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. குளிக்கும் போது நிறைய வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய பேருக்கு இந்த கீமோ போர்ட்டுன்னு ஒண்ணு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கீமோ போர்ட் மேல நீங்க நல்லா சோப் அப்ளை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், அது ஒண்ணுமே ஆகாது. அதனால அதுக்கு பயந்துட்டு அந்த இடத்த கிளீனா வைக்காம இருக்கக்கூடாது. அப்புறம் குளிக்கும் போது எல்லாருமே, அது ஆணானாலும் சரி பொண்ணானாலும் சரி, இந்த அக்கிள் பாகம், நம்ம இந்த தொடை பாகம், தொடை சந்து, இது எல்லாமே எல்லா இடமும் நல்லா அட்டென்ஷன் கொடுத்து நல்லா சோப் அப்ளை பண்ணி நல்லா குளிக்கணும். அப்ப கடைசியா நம்ம டாய்லெட் போற இடத்த கடைசியா சோப் அப்ளை பண்ணி குளிக்கணும். அதே மாதிரி நம்ம நகத்தை எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி நல்லா ஷார்ட்டா வச்சுக்கணும். ஷார்ட்டா வச்சுட்டு என்னன்னா, நகை வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்கிராச் பண்ணுவோம் ஏதாவது, அதுக்காக நகை நல்லா வெட்டிட்டு கிளீனா இருக்கணும். ரொம்ப தோல் வந்து ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா முதல்ல சொன்ன மாதிரி நீங்க நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி நல்லா இது பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல வந்து உங்களுக்கு வந்து இது நான் சொல்லுவேன், கேன்சர் வந்து அது ஒரு, நம்ம வந்து யார்கிட்டயாவது சொல்லுங்க உங்களுக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வர்றதே கிடையாது. ஓகே, அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருது. பிபி இருக்குது, உனக்கு பிபி இருக்குது அப்படின்னா ஓகே, மெடிசன் எடுத்து அது ஓகே, இதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கேன்சர் ஒரு டயக்னோசிஸ் சொன்ன உடனே இந்த ஃபர்ஸ்ட் வர இது மனசுல என்னன்னா ஒரு மரண பயம் தான் எல்லாருக்குமே இருக்குது. அது நார்மல் தான், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சுகர் பேஷண்ட்டை நம்ம என்ன சொல்றோம், நீங்க அதோட ஃபைட் பண்ணணும், நீங்க அதை எதிர்க்கணும். அதே மாதிரி கேன்சரே நம்ம போராடணும், வேற வழி இல்லை. ஆனா நம்மளால முடியும். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அதே நேரத்துல நான் இந்த சொந்தக்காரங்க எல்லாம் இப்ப யாரு அவங்கள பாத்துக்கிறாங்க வீட்டுல, அவங்க வந்து நான் நிறைய நேரம் யோசிப்பேன் ஹாஸ்பிட்டல்ல என் பேஷண்ட் எல்லாம். ஏன்னா அவங்களோட நானு 23 வருஷம் நான் அவங்களோட பயணிச்சு வந்திருக்கிறேன், டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப நான் நிறைய நேரம் யோசிப்பேன், பேஷண்ட்டை விட கூட இருக்கிறவங்களோட வலி வேதனை ரொம்ப ஜாஸ்தி. பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க ஒருத்தரோட வலி மட்டும்தான், அவங்களோட உடல் வேதனை வேதனை அவங்களும் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம பிள்ளை எப்படி மேனேஜ் பண்ணுமா, நம்ம பொண்ணு எப்படி மேனேஜ் பண்ணும், எவ்வளவு செலவாகுதோ தெரியலையே, அந்த மாதிரி என்னெல்லாம் பேஷண்ட்டுக்கும் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது கூட இருக்க ஃபேமிலி. அப்ப ஃபேமிலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப வந்து இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க உடம்பு இது வந்து கேன்சர் பேஷண்ட் கொஞ்சம் நடமாடிட்டு இருக்காங்க, அவங்களாலே சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டர். இப்படி படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்கள கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கூட இருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்க கூடாது. மத்த சொந்தக்காரங்களும் கூட டைம் போட்டு ஒரு ஷிஃப்ட் போட்டு இத்தனை மணி நேரம் நான் பாக்குறேன், இத்தனை மணி நேரம் நீ பாக்குறேன் அப்படின்னு நம்ம சேர்ந்து செஞ்சோமா அது நமக்கு கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனா கூட வேலை செய்யறவங்க பாத்துக்கிறவங்களும் யார்கிட்டயாவது இதெல்லாம் கேட்கணும், சொல்லணும்.
வென்டிலேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கும் அது ரொம்ப பெரிய பேர்டன் ஆயிரும். அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து கேன்சரை கூட வந்து போராடணும். கண்டிப்பா நிச்சயமா எந்த கேன்சருமே வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு வந்து நிச்சயமா நல்ல ஒரு பலன் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய நம்ம எடுக்கும்போது நிறைய பேஷண்ட் நல்லா ஆயிட்டு எத்தனையோ வருஷம் உயிரோடு இருக்க பேஷண்ட் நான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆரம்பத்துல வரணும். இந்த யாரெல்லாம் வியூ பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்க கூட நாங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ், மெயினா எஸ்பெஷலி நர்சஸ், டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே உங்க கூட இருக்கோம். உங்க கூட சேர்ந்து போராடுவோம். உங்களுக்கு நாங்க எல்லா விதத்திலையும் உதவியா இருப்போம். அதனால நீங்க வந்து மன தைரியத்தோட சவாலா எடுத்துக்கோங்க. உங்க கூட இருக்கவங்க, அந்த பெட்ல இருக்கவங்களும், கூட பேஷண்டா இருக்கிறவங்க உங்களோட ரொம்ப என்ன சொல்றது, உங்களோட நெருங்கிய சொந்தம். அவங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் கண்டிப்பா என்ன சொல்றது நல்லபடியா செய்யணும். அதுக்கு நீங்க வந்து உங்களை நீங்க நல்லா நீங்க சாப்பிடணும், கொஞ்சம் தூங்கணும், உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் அவங்கள நீங்க பாத்துக்க முடியும். அதனால வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கு இது கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம். ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கலாம். அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது ஃபண்டு வாங்கி தர முடியுமா, அந்த மாதிரிலாம் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. அதனால வந்து ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எல்லாம் 100% செய்ய முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு உதவி செய்யலாம். அதனால வந்து பைஸ்டாண்டர் கூட இருக்கிறவங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அப்பதான் உங்களோட என்ன சொல்றது, உங்களுக்கு அன்பானவங்களுக்கு நீங்க முழு நேரமும் உங்களோட கேர் கொடுக்க முடியும். நன்றி. Thank you so much, ma'am. இந்த செஷன் ரியலி இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேஷனல். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ரொம்ப டீட்டெயிலா நோட் பண்ணி எல்லாமே சொன்னீங்க. ஐம் ஷியூர் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸும் சரி, இந்த வீடியோவை அதுக்கப்புறம் பார்க்க போற பேஷண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸும் சரி, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கண்டிப்பா. பிளஸ் யூ எண்டட் வித் அ வெரி குட் நோட் தட் வி ஹாவ் டு ஃபைட் கேன்சர் அண்ட் ஆல்சோ கேர் கிவிங் இஸ் சம்திங் அதை ஷேர்டா பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒருத்தவங்க தலையில இதை பாத்துக்கிறது. பண்ண முடியாது, It பண்ண will not. முடியாது. Yes. So ஒரு இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இப்போ yes. நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாச்ட் ஹாஸ்பீஸ் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. ஹாஸ்பீஸ் சென்டர்ல இப்போ உங்களால வீட்டுல நீங்க ஒருவேளை நீங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு வீட்டுல வந்து அவங்கள உங்க பேஷண்ட்டை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஒரு நல்லா இருக்குது, உங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க வீட்டுல கூட இந்த மாதிரி கேர் கிவர் யாரையாவது அரேஞ்ச் பண்ணி நீங்க பார்க்கலாம். நிறைய நர்சஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்காங்க, அவங்கள வச்சு பார்க்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, உங்களால அப்படியும் முடியாது, வீட்டுல வச்சு பார்க்க முடியாது அப்படின்னா அந்த ஹாஸ்பீஸ்ல நீங்க சேர்த்து விடலாம். சேர்த்து விட்டுட்டா, இப்ப இங்க சிஎம்சிஆர் ஹாஸ்பீஸ் வச்சிருக்கோம். அங்க அவங்க என்ன சொல்றாங்க, நான் கேட்டேன், அங்க ஒரு ஹாஸ்பீஸ் நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, என்ன மாதிரி சார்ஜ் பண்றீங்கன்னா, அது பேஷண்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து தான், அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரி அப்படி சொல்றாங்க. அப்ப நீங்க ஹாஸ்பிஸ்ல சேர்த்து விட்டாலும் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அவங்கள போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எப்போ ஒரு ரெண்டு நாள் வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து பேஷண்டோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனாலும் உங்களுக்கு டெஃபினட்டா சொல்லுவாங்க. நிலைமை கொஞ்சம் என்னது மோசமாகுதுனாலும் நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க, அங்க நர்சஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வசதி இருக்குது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லாமே நீங்களே இப்போ ஒரு வேளை நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், வேலைக்கும் போயிட்டு வீட்டுல வந்து இவங்களையும் பார்த்துட்டு அப்போ உங்க உடம்பும் உங்க ஹெல்த்தும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். Thank தேங்க்யூ. you so much for this information, ma'am. ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப பெரிய ஐம் ஷுர் எங்களோட பார்த்துட்டு இருக்கிற நர்சஸ்க்கும் இது ஒரு பெரிய ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப கைண்டா பொறுமையா சொல்லி. எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். No problem, ma'am. No, it's worth
the weight actually. So thank you so much for coming to this meeting. So thank you all. Thank you viewers. Next month, கொஸ்டின் இருக்கான்னு மட்டும் கேட்டுருங்களேன் ஒரே நிமிஷம். yes, viewers ஏதாவது questions இருக்கா உங்களுக்கு? chat boxல எதுவும் இல்ல. சரி. ஸோ Okay. வியூவர்ஸ் உங்களுக்கு மெயில் ஐடி நாங்க போட்டிருக்கோம் chat பாக்ஸ்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருந்தா நீங்க அதுல போடுங்க. எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. பிளஸ் மேம் சொன்ன அந்த வீடியோஸும் நாங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம் நாங்க. Thank you. Thank you, Soundarya. Thank you for the opportunity. I really happy to do this. Okay. Maybe sometime later, maybe 2-3 months later also, you want me to do some session, I'm happy to do that. We are very glad to hear this from you. Okay. Thank you so much, No, ma'am. because I would say like most of my nursing time went with these patients. Mm. Yes. Yeah.